அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொடுத்துட்டு ஒரு டெவலப் ஆன வரும்போது கொஞ்சம் முழுமையான சட்டங்களை கொடுப்பான். அது மாதிரி கொஞ்சம் குறைவான சட்டங்கள் இருந்து பிறகு நிறைவான அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடிய சட்டம் கொடுக்க நினைத்தால் ஒரு தூதருக்கு அப்புறம் இன்னொரு தூதர் வந்து தேவை இருக்கிறது. இப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து நபியாக அனுப்புகிறான். ஆதாரங்களை ரெண்டாவது சொல்ல, இது லாஜிக்கா சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் மூளை, குர்ஆன் ஹதீஸ் அறிவு இல்லாட்டா கூட கொஞ்சம் மூளையை செலவழிச்சு பார்த்தா கூட நம்மளுக்கே வழங்கும். பெரிய ஆய்வு அறிவுலாம் தேவை கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான். அது எதிரிகள் கூட சொல்றான் அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ் எந்த வேதத்தை கொடுத்தானோ அதுல பல வசனங்கள் நீக்கப்பட்டிருச்சா, மாற்றப்பட்டிருச்சா? இந்த மாதிரி கபூர் வணங்கிகளை அவங்களை உண்டாக்குனவங்க கூட குர்ஆன்ல கை வைக்கல. பத்தியா அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? உங்களை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே சமாதியில கொண்டு போய் தள்ளிவிட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டே பஞ்சாயத்துக்கு வச்சு விட்டான், முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் அவ்வளவும் செஞ்சவன் கூட குர்ஆன்ல கை வச்சானா? அவன் எதை குர்ஆன், அதை நீங்களும் குர்ஆன் தெரியாது. அவன் எந்த குர்ஆனை குர்ஆன் இவ்வளவு ஓதிக்கிட்டு இருந்தானோ அந்த குர்ஆனைத்தான் நாமளும் குர்ஆன் இருக்கிறோம். தௌஹீத் ஜமாத் வேற குர்ஆனா? அப்ப இந்த குர்ஆன் என்பது உனக்கும் நமக்கு மத்தியில் லட்சம் வேறுபாடு வந்தா கூட குர்ஆன் அதுதான் என்பதில் வேறுபாடு வந்துச்சா? இன்னைக்கு வரல, நேற்று வரல, 14 நூற்றாண்டு வரல. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேதத்தை கொண்டு வந்தார்களோ அந்த வேதம் அவர்கள் கொண்டு வரும்போது எப்படி இருந்ததோ அப்படி இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஒரு தூதர் வந்து வேதத்தான வாங்கிட்டு வருவாரு, அதான் ஒழுங்கா இருக்க மறையா இன்னொருத்தர் வரணும். ஆனா அவர் கொண்டு வந்த வேதத்துக்கு தாங்க லைஃப் ஜாஸ்தி, தூதருக்கு லைஃப் ஜாஸ்தி கிடையாது. 20 வருஷம் 30 வருஷம் போய்வார் அவர் பாட்டுக்கு. இந்த 14 நூற்றாண்டு தூதர்ல வேதம் இருக்குது, 14 நூற்றாண்டு தூதர் அனுப்பப்பட்டு இருக்கிறாரு. தூதர்கள் வருவாங்க, கொடுப்பாங்க, விளக்குவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, வேதம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு தூதர் வந்தாருன்னு சொன்னா அந்த தூதரே கடைசி காலம் வரைக்கும் இருந்துட்டா இருக்க போறாரு? செய்ய மாட்டாரு. என்ன செய்வாரு? இந்த இருக்க வேதம் உனக்கு தருவாரு. தந்தது கரெக்டா இருக்க மறைய நீ இன்னொரு ஆள் வரணும். அல்லாஹ் எந்த குர்ஆனை தந்தானோ அந்த வேதம் நம்மிடத்தில் பாதுகாப்பா இருக்கா இல்லையா? இருக்கிறது. அப்ப அது குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்னத்துக்காக வேண்டி ஒருத்தர் பிடிச்சி அனுப்பினாதான் குர்ஆன் கரெக்டா இருக்குது, தேவையில்லைன்னு வழங்குது. சரியா? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வேதம் வாங்குறதுக்கு தானே தூதர், ஒரு ஆள் கண்ணியம் கொடுக்கறக்கா தூதர் கிடையாது. வேதத்தை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த தான் தூதர். அந்த வேதம் நம்மகிட்ட இருக்கிறது, பத்திரமா இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தூதர் வந்தால் இந்த குர்ஆனை தான் தருவாரு, அது இருக்குது. மறையான் என்னத்தை செய்ய போற? இன்னைக்கே ரசூலுல்லாஹ் அனுப்புனா அல்ல எதை கொடுப்பான்? புது குர்ஆனை கொடுப்பான். இந்த குர்ஆன் இன்னைக்கு ஒரு அனுப்புனா இந்த குர்ஆன் தான் கொடுத்தாகணும். அப்ப இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு இருந்தால் எப்படி நம்மகிட்ட கொண்டாந்து தருவார்களோ அப்படி நம்மிடத்திலே வந்து சேர்ந்த பிறகு ஒரு நபி வரணுமா? வஹி தான் இருக்கப்பா. எதை நபி கொண்டு வருவாரா? ரசூல் கொண்டு வர ரிசாலத்து நியூஸ் தானே, செய்தி தானே, மெசேஜ் தானே, மெசேஜ் தான் இருக்க. இது சிந்திச்சாலும் தேவையில்லைன்னு வழங்குறது. அடுத்து வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த மார்க்கம் முழுமையான மார்க்கம். அல்லாஹ்வே அந்த குர்ஆன்ல பெருமையா சொல்லி காட்டுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் முழுமையாக்கிட்டேன். முழுமையாக்கின காரணத்தினாலதான் இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பிரச்சனை வந்தால் இதுக்கு ஒரு ஆயத்தை காட்டி தீர்வு சொல்றோம். இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன்ல தீர்வு சொல்ல முடியுதா இல்லையா? இஷ்டத்துக்கா சொல்றோம். குர்ஆன் ஆதாரத்தையோ ஹதீஸ் ஆதாரத்தையோ காட்டி தான் நீ குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி கேளு, சந்தன மண்டலத்தை பத்தி கேளு, விண்வெளி பயணத்தை பத்தி கேளு, புதுசா குளோனிங்க பத்தி கேளு. அது கூடுமா கூடாதா என்பது எதை வச்சு சொல்றோம்? குர்ஆனை வச்சு சொல்றோம். கூடுமா கூடாதா என்பதை ஹதீஸை வச்சு சொல்கிறோம். அப்ப வந்து அது முழுமையா தானே இருக்குது. அப்ப குர்ஆன் என்பதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறேன், முழுமையாக்கி கொடுத்திருக்கிறேங்கிறான். அதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை இதுக்கு விடைய காணாமன்னு சொல்ல இயலாது. எந்த மதத்துல, எந்த கட்சியில, எந்த தலைவன் போய் கேளுங்க, அனைத்துக்கும் கருத்து சொல்ல மாட்டான். நோ கமெண்ட்ஸ் சொல்லுவான். இதை பத்தி உங்கள் கருத்து என்ன? சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இப்படிதான் மதங்கள்ல கேட்டாலும் அதை பத்தி நோ கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு கருத்து இல்லைன்னு. இஸ்லாத்துல நோ கமெண்ட்ஸ் இருக்குதா? எஸ் நோ, ஹலால் ஹராம் எதுக்கும் தீர்வு இருக்குது. ஒன்னு கூடும்னு சொல்லுவோம், இல்லாட்டி கூடாதுன்னு சொல்லுவோம். வணங்குதா? இது கூடுமா கூடாதா என்பது எங்கள் மார்க்கத்திலே கிடையாது சொல்ல முடியுமா? புதிய புதிய விஷயங்களை கூட நீ காட்டி ஒன்னு கூடுன்னு சொல்லுவேன், இல்லாட்டி கூடாதுன்னு சொல்லுவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குது விடைன்னு அர்த்தம். அப்ப இந்த மார்க்கம் வந்து முழுமையாக நமக்கு தரப்பட்டிருக்கா இல்லையா? முழுமையாக தரப்பட்டிருக்கும் பொழுது குறை எந்த அளவுக்கு முழுமையாக தரப்பட்டிருக்கு கேட்டா, ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாரு, உங்கள் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு யூதருடைய பண்டிதர், யூத வேதத்தை கரைத்து குடித்தவர், அவர் சொல்றாரு, உங்க குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது,
அந்த மாதிரி ஒரு வசனம் எங்க வேதத்துல இருந்தால் அதைத்தான் நாங்க பெருநாள் ஆக்கியிருப்போம். அப்படியாக ஒரு வேதம் உங்க வேதத்துல ஒரு வசனம் இருக்குங்கிறாரு. உமர்லான்னு கேட்கிறாங்க, என்னப்பா அப்படி என்னப்பா வசனம்? அப்ப அந்த யூதர் சொல்றாரு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்க மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. அப்படி எங்களுக்கெல்லாம் சொல்லி இருந்தா, எங்களுக்கு அல்லாஹ் தௌராத் இன்ஜீல் வேதம் எல்லாம் கொடுத்தான்ல, அந்த வேதத்துல இப்படி சொல்லி இருந்தா அதான் பெருநாள். எங்களுக்கு முழுமையாக்கல, எங்க மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களும் சொல்லப்படல, உங்களுக்கு அப்படியாக்க உங்க வேதம் இருக்குன்னு ஒரு யூதர் படித்து பார்த்து விட்டு இப்படி இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு பெருநாளே. இவன் ஆசூரா பஞ்சாபி பெருநாள் கொண்டாடிட்டு இருக்கான். யூதனுக்கு விளங்குது பெருநாள் கொண்டாடுறதா இருந்தா ஒரு வேதம் கிடைத்ததுதான் பெருநாளே. நம்மளும் வேதம் கிடைத்ததுதான் 1000 மாசத்துக்கு நிகரானதா கொண்டாட வேண்டும். லைலத்துல் கத்ருங்கிறது லைலத்துல் இஸ்லாத்துக்கு ஏற்ற ஒரு கருத்து தான் அது. லைலத்துல் கத்ருங்கிற இரவுல அல்லாஹ் குர்ஆனை இறக்கினா அது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதான் யூதன் சொல்றான். அப்ப நம்மளும் கொண்டாடி அவன் தெரியல, கொண்டாடுறா அவன் ட்ரெஸ் எடுத்து இந்த பள்ளியாசல் லைட் போட்டு செய்யறாங்க அப்படி நினைச்சுட்டாங்க. நம்மளும் கொண்டாடதான் செய்யறோம். நம்மளும் இந்த வேதம் இறங்கின நாளை எப்படி கொண்டாடுறோம்? இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் செலுத்தி 1000 மாதங்களுக்கு நிகரானது என்ற நம்பிக்கையோட பள்ளிவாசல் ஏத்திகாஃபி இருந்து இரவு தொழுகை தொழுது நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவன் என்ன நினைச்சிட்டான்னா, நம்ம பெருநாள் இறைச்சிட்டீங்கன்னு அந்த மாதிரி பெருநாள் நினைச்சுக்கிட்டு கேட்கறான். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அந்த வேதங்கள்லாம் முழுமைப்படுத்தி கொடுக்கப்படாமல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்த வேதம் முழுமையா இருக்கா இல்லையா? முழுமையா இருக்கும்போது என்னத்துக்கு கிறுக்கம் வரணும்? இந்த மிர்சாண்டு என்னத்தை முழுமையாக போறான்? அல்லாஹ் முழுசா கொடுத்து விட்டான்ல குர்ஆனை, பாதுகாப்பா இருக்குதுல. இந்த குர்ஆன்ல உள்ளதுக்கு மேல என்னத்தை செய்ய போறான்? அதுக்கு என்னத்தை தஃப்சீர் பண்ற போறான்? என்னத்தை விளக்குற பண்ணிட போறான்? ஒண்ணுமே தேவையில்லை. அவனுக்கு அப்பனா விளக்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நபின்னு சொல்லி உளர்னான அதை விட சூப்பரா நம்ம சாதாரண மக்கள் என்ன செய்யறோம்? குர்ஆனை இன்னைக்கு நவீன அறிவியல் யுகத்தில் சொல்லப்படுற விஷயங்களோட எல்லாம் பொருத்தி இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் என்று நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுகிறோம். நமக்கு பிந்தி வரக்கூடியவன் இதை விட சிறப்பா சொல்லுவான். நம்ம ஒரு டெவலப்பான காலத்தில் இருக்கிறோம், நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய அறிஞர்கள் இதை விட சிறப்பாக என்ன செய்வாங்க? இந்த குர்ஆனுக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது கொடுத்து கொண்டிருக்கலாம். அது ஏன் வஹி வருதுங்கிற? அதுக்கே நீ உன்னை நபின்னு சொந்தம் கொண்டாடுற? அதுக்கு நபி வரணும். அப்ப இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அதனால மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, யாரும் வர தேவையில்லை. முழுமையாக இருக்கிறது, யாரும் வர தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் சென்றடைந்து இருக்கிறது. குர்ஆன் சென்றடையாம ஏதோ சவுதியில ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்கான். இந்த கிறுக்கனும் அப்படித்தான் செய்வாங்க. மிர்சா குலாமுக்கு வஹி செய்யறான். வஹி வந்தா என்ன செய்யணும்? மக்களுக்கு தானே வஹி வருது. அதை ஒரு தமிழ்ல அடிச்சு அந்த புஸ்தகத்தை மக்களுக்கு கொடுத்தான்னு வைங்க, அந்த காதியானில இருக்கிறவன் எல்லாம் போய் அவனை செருப்பு கட்டி அடிப்பாங்க. ஏன்? அவ்வளவு உளறி இருக்கான் அதுல. அதை எடுத்து வச்சு பூட்டி வச்சு கொண்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. குர்ஆன் என்ன செய்யறோம்? அடிச்சு தேடி தேடி கொண்டே கொடுக்கிறோம். போஸ்ட் கார்டு போடுறா தர்றோம், வீடு வீடா போய் கொடுக்கிறோம். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கிறோம், முஸ்லீமும் கொடுக்கிறோம். யார் வேண்டாலும் கேட்டு வாங்கிக்கன்னு சொல்றோம். மக்களுக்கு பரவ செய்யறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து செய்யறோம், மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இவனுக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு வேதம் வந்துச்சுன்னு சொன்னா, அந்த கிறுக்கன் மிர்சா குலாம் என்பவன் எனக்கு வேதம் வந்துச்சுன்னு சொன்னா, நாங்க விவாதம் பண்றதுக்காக வேண்டி இந்த கிறுக்கனுக்கு வந்த வேதத்தை கொஞ்சம் படிக்கணுமே என்று நாங்களும் அலையாத அலைச்சல் கிடையாது. எங்கேயாவது கிடைக்குமா? தரவே மாட்டாங்க. படிச்சா தெரிஞ்சிடும். எப்ப தருவாங்க என்று கேட்டா, உன் மூளை செலவை பண்ணி உன்னை கிறுக்கனாக்கி அவன் உளர்னா கூட அவன் மூத்தரத்தை பெஞ்சு குடின்னு சொன்னாலும் குடிப்பிய. அந்த நிலைக்கு சிரிக்கிறது சொல்ல, அந்த நிலைக்கு நீ ஆளான பிறகு குறைய உனக்கு தெரிந்தவங்க சொல்லுவான். அவன் மட்டும்தான் அதை படிக்க இயலும். எதை? இந்த மிர்சா கிறுக்கனுக்கு வந்த வேதம்னு சொல்றாங்களே, அந்த வேதத்தை நீ தமிழ் படுத்தி இங்க கூடுறா, உன்னை ஆள செருப்பு கட்டி அடிப்பான். அவ்வளவு உளறி இருக்கான். அல்லாஹ்ட்ட இருந்து வஹி அப்படியா இருக்கும்? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துச்சுன்னு எனக்கு வந்துச்சுன்னு எழுதி இருக்கிறான். அதை ஒருத்தன் படிச்சு பார். தமிழ்ல அவன் வெளியிட்டானே. ஆனால் குர்ஆனை தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறவங்க, நீ நோட்டீஸ் போடுற தமிழ்ல வேதத்தை போடுவாப்போம், போட முடியுமா அவனுக்கு? அப்ப குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய வேதம் வந்திருக்கிறது, அந்த வேதம் எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கிறது. தமிழ்ல வேணுமா? நம்ம ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறோம். நமக்கு முந்தைய 5 பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம பிரிஞ்சு கூட 2 பேர் பண்ணிவிட்டாங்க. அப்ப இந்த குர்ஆன் ஒரு சின்ன ஒரு மொழியிலேயே 17 பேர் பண்ணியிருக்கான். ஆங்கிலத்தில் பண்ணியிருக்கான், சிங்களத்துல கூட முஸ்லிம்களை ஜாஸ்தியா கிடையாது, இலங்கையில் அங்க கூட பண்ணிவிட்டாங்க. இப்ப அப்ப உலகத்தில் உள்ள சைனா மொழியிலிருந்து அத்தனை மொழிகள்லையும் குர்ஆன் கிடைக்கவும் செய்யுது. ரசூலுல்லாஹ் காலத்திலோட கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வை நபி அனுப்புனானே அந்த காலத்திலேயே ஒரு ஆளுக்கு குர்ஆன் கிடைக்கிறாட்டு அவ்வளவு கஷ்டப்படணும். பிரிண்ட் கிடையாது, புக் ஸ்டால் கிடையாது, விற்கவெல்லாம் செய்யாது.
குர்ஆன் வேணும்னா உட்கார்ந்து எழுதுன்னு உட்கார்ந்து அவர் தேவைப்பட்டு என்ன செய்யணும், ஒரு ஆள் காப்பி வாங்கி ஒரு ஆள் எழுதி இதுக்காக 25 வருஷம் செலவழிச்சா தான் ஒரு குர்ஆன்ல இருந்து ஒரு குர்ஆன் அவர் காப்பி எடுக்க முடியும். அந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சு குர்ஆன் கிடைக்கிறது. அப்பவே தபி தேவையில்லை, ஒரு ஆளே போதும். இப்ப என்னது, ரசூல்லா வந்தா கூட இப்படி இவ்வளவு பேருக்கு சென்றடைஞ்சிருக்காரு. தமிழ்லயா கிடைக்கும் 1000 குர்ஆன் வாங்கலாமா இல்லையா, லட்சம் வாங்கலாமா இல்லையா? ஒரு கடையில போய் லட்சம் குர்ஆன் வேணும், 2 லட்சம் வாங்கலாம், கோடி வாங்கலாம், எத்தனை குர்ஆன் வேணும். அப்ப இந்த குர்ஆன் என்பது உலகம் பூரா சென்றடைந்திருக்கிறது. நம்மிடத்துல குர்ஆன் என்ற வேதம் இருக்கிறது என்பது இந்துக்களுக்கு தெரியும். நம்மிடத்துல குர்ஆன் என்ற வேதம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். நம்மிடத்துல குர்ஆன் என்ற வேதம் இருக்கிறது யூதர்களுக்கு தெரியும். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு உங்கள்கிட்ட வேதம் இருக்கிறது, உங்களை அனைவரும் சென்றடைந்திருக்கிறது. நம்மிடத்தில் இஸ்லாத்தில் இப்படி ஒரு வேதம் இருக்கிறதுங்கிற செய்தியும் அவர்களை சென்றடைந்திருக்கிறது. படிக்கிறார்கள், பார்த்து இஸ்லாத்துக்கு வந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்ப என்னத்துக்கு ஒரு கிறுக்கம் வந்துகிட்டு அதை என்னத்துக்கு வரப்போறான், இப்ப எதுக்கு நபின்னு வரப்போறான்? அது கரெக்டா குர்ஆன் இருக்கு, எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துகிட்டு இருக்குது, அதுக்கு எதுக்கு நபி? அப்ப குர்ஆன் என்பது என்னன்னா அல்லாஹ் சொல்லி வேதத்துடைய தன்மை என்ன தெரியுமா, குல் ஆதன்துக்கும் அலா சவா, அனைவருக்கு சமமாக அறிவித்து விட்டேன் என்று சொல்லு. மார்க்கத்தை அனைவருக்கு சமமா சொல்லணும். குர்ஆன்ல 10 வசனத்தை நீ உங்களுக்கு மட்டும் இது அவன் சொல்லிடாதீங்க, இது ஒண்ணு மட்டும் இது அயோக்கியம் தான் அப்படி செய்வான். அல்லாஹ்வுடைய வேதத்தில் அப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய வேதம் எதுவாவது சிலருக்கு தரமாட்டோம் நம்ம சொல்லுவோமா? ஒரு இயக்கத்தினுடைய பைலா கூட உறுப்பினர் மட்டும் தான் கொடுப்பாங்க. தௌஹீத் ஜமாத் பைலா எல்லாத்துக்கும் கொடுப்போம், அது கரெக்டா ஒரு சரியான முறை எழுதி இருக்கிறதுனால. மத்த அந்த பைலா வச்சு நம்ம மறைக்கிட்டா என்ன செய்யறது? இந்த பைலா வச்சு நீ தேர்தலில் போட்டிடக்கூடாது, என் போட்டிட்டு கேட்டா என்ன பண்றது? பயந்துகிட்டு கொடுக்க மாட்டானோ பைலாவை. அந்த பைலா வாங்குறதா இருந்தா கூட நீ எழுதின பைலாவை கூட, பைலான ஒரு அமைப்புக்கு எழுதக்கூடிய விதி, அமைப்புக்கு எழுதக்கூடிய சட்டத்திட்ட புத்தகம், அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் வேதத்தை சொல்றான், ஆதத்துக்கும் அலாச வாங்குறான். இது அந்த மாதிரி கிடையாது, இது அனைவருக்கும் சமம். எல்லாரும் வந்து படிச்சுக்க, எவன் வேண்டாலும் வா, விமர்சிச்சுக்க, என்ன கேள்வி வேணாலும் கேளு. இப்படி உடைச்சி சொல்லக்கூடிய வகையில் இந்த வேதம் இருக்கும் பொழுது என்னத்துக்கு ஒருத்தன் வரணும்? எதுக்கு வரணும்னா வந்து என்னத்தை பண்ணிவிட்டான்? இந்த மிர்சான் வந்தானே, வந்து நான் வந்து விட்டேன், இந்த வேதத்தை விட இந்த பாருங்க இதை கூட்டி விட்டேன், இதை விலக்கி விட்டேன் என்னதையா சொன்னான். என்னதே அவங்கள்ட்ட வந்து பேட்டினானா? அவனை மதிக்கணும், அவனை ஒரு சாமியார் ஆக்கணும், அவனை ஒரு இந்த குருமார்கள் மாதிரி இவங்க ஆக்கி வச்சுக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆக்கி அவனை கும்பிடணும் என்பதை தவிர அவனால் உலகத்துக்கு கிடைத்த நன்மை என்ன? அவன் எப்படி தொழுதான்? அபூ ஹனீஃபா இமாம் பின்பற்றி தொழுதேங்கிறான். அட நீ நபிங்கிற, நீ ஏன்டா ஹனபி மதுஹப்ங்கறான்? பாருங்க கூத்த பாருங்க, நபியா? இந்த நபியா இருந்து எல்லாம் ஹனபியா இருந்தாங்களா? ஹனபி மதுஹப்ங்கறான். என்னடா மதுஹப் என்னடா ஹனபியா? ஹனபினா என்னது? நபி இல்லாத ஒரு ஆளு. நபியா இருக்கிறவன் நபி இல்லாதவர் பின்பற்றான், அப்ப என்னதுக்கு வேணும் கேக்குறேன்? நபியா இருக்கிற நீ வந்து நபி இல்லாத ஒருத்தனை பின்பற்றுறேங்கிற, அப்புறம் என்னதுக்குற நபி? நாங்க சொல்றோம் தொழுவோம் நபியை பின்பற்றுங்கிறோம், எங்களை பின்பற்றணும் சொல்லல. இது எவ்வளவு சிறந்த மார்க்கமா இருக்கிறது? நீ என்ன வித்தியாசமா சொல்லிவிட்ட? இவனுடைய தொழுகையே மதுஹப் அடிப்படையில் தொழுகணும்ங்கிறான், அரபி மதுஹபை நியாயப்படுத்தி எழுதியிருக்கிறான். மதுஹப் இஸ்லாத்துல இல்லைங்கிற ஒரு அறிவு கூட யாருக்கு இல்ல? இந்த மிர்சா குலாம் என்பவனுக்கு கிடையாது. அதனால சொல்றேன்னா, அந்த நபி வரக்கூடிய மார்க்கம் முழுமையா இருக்கிற காரணத்தினாலையும் பாதுகாக்கப்பட்ட காரணத்தினாலையும் அனைவருக்கும் சென்றடைந்து விட்ட காரணத்தினாலையும் என்ன தேவையில்லை? ஒரு நபி அவசியம் இல்லை. அது போக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நிறைய ஆதாரம், அல்லாஹ்வும் ரசூலும் நிறைய ஆதாரங்களை நமக்கு அள்ளி போடுகிறார்கள். என்ன போடுறாங்க? அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்தை சொன்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அவ்வளவு பேருக்கும் நான் ரசூல் என்று சொல்லுங்கள். ஏதோ ஒரு காலத்து வரைக்கும் ரசூல் இல்ல, உங்க அவ்வளவு பேருக்கும் நான் தான் ரசூல். மனித குலத்தை கூப்பிட்டு என்னைக்கு அவங்க அழைத்தார்கள் அன்றில் இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் யாரெல்லாம் மனித குலமாக இருக்கிறார்களோ 7வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, மனித குலமே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 25வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் முதல் வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, இந்த வேதத்தை தன்னுடைய அடியாருக்கு அருளி இருக்கிறானே ஃபுர்கானை, குர்ஆனை, அந்த இறைவன் பாக்கியமிக்கவன். எதுக்கு அருளி இருக்கிறான்? லி யகூன லில் ஆலமீன நதீரா, அகிலத்திற்கு அது எச்சரிக்கை செய்யும். இன்னொன்னு தேவையில்லை. அகிலம்னா உலகம் அழிகிற வரைக்கும் அகிலம், ஆலமீன் தான். எப்படி ரப்புல் ஆலமீன் என்பது உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள அத்தனை பேருக்கும் ரப்பு என்ற அர்த்தம் தருமோ, அதே மாதிரி குர்ஆன் நதீருல் ஆலமீன், என்றைக்கு இது இறங்குனது அன்னையில இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வர்ற அத்தனை பேருக்கும் அதுதான் எச்சரிக்கை செய்யும், அதுதான் நேர்வழி காட்டும். லியகூன லில் ஆலமீன நதீரா,
ஆலமீனுக்கெல்லாம் அது எச்சரிக்கை செய்யக்கூடியதா இருக்கும் போது இன்னொருத்த எதுக்கு இன்னொரு வேதம் எதுக்கு? இன்னொரு வேதம் இல்லாட்டி தூதர் எங்க? இன்னொரு வேதம் தேவையில்லை என்று ஆகிவிடுமே. ஆனால் தூதரும் தேவையில்லை, வேதத்துக்கு தான் தூதர் வருவார். இந்த அடிப்படை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? உமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் இன்னாஸ், மனித குலம் முழுமைக்கும் தூதராகவே தவிர உன்னை அனுப்பவில்லை. உன்னை அனுப்புனது ஏதோ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அனுப்ப நினைச்சுக்கிறாத, மனித குலம் முழுசுக்கும் உன்னை தூதராக நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல இது எங்க இருக்குன்னா 34:28 இருக்கிறது. ஹுவல்லதி பாதபில் உம்மீன ரசூலா, அவன்தான் உம்மி சமுதாயத்திலே ரசூலை அனுப்பினான். எத்துலு அலைஹிம் ஆயாத்தி, அவனுடைய வசனங்களை ஒரு ஓதி காட்டுவார். ஒய் ஜக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார். ஒய் அல்லிமுஹுல் கிதாபு வல் ஹிக்மா, ஞானத்தையும் வேதத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லிட்டு அது உம்மிக்கு மட்டும் நினைச்சிராத. ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இன்னும் அவர்களோடு சேராமல் இனி வரப்போகிறார்களே அவர்களுக்கும் அவரை தூதராக அனுப்பினான். அவங்களுக்கும் தூதரு, இன்னும் அவங்களுக்கு சேராமல் இருக்கிறாங்க, பிறக்காமல் வராமல் இருக்கிறார்களே நம்மள சொன்னால, நமக்கு பிந்தி வந்த மக்களை சொல்றான். இவ்வளவு பேருக்கும் அவரை தூதராக அனுப்பணும். அப்ப என்ன ஒண்ணு, அதை எல்லாத்துக்கும் சேர்த்து அனுப்பி விட்டானே. எல்லாத்துக்கும் பிரதமர், இந்தியாவுக்கு பிரதமர் ஆக்கின பிறகு இந்தியாவுக்குள்ள பிரதமர் தான், நானும் ஒரு பிரதமர் சொன்ன அவன் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு ஃபார்மாலிட்டி பிரதமர் ஒருத்தன் சொன்ன அவன் என்ன செய்வீங்க? அந்த மாதிரி தான் அல்ல அவ்வளவு தெளிவா சொல்றான். அகிலத்துக்கு பிரதமர் சொல்லிவிட்டான்ல. அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குழந்தைக்கு விளங்க இதெல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த கிறுக்கிங்க வந்தே இருக்க மாட்டாங்க. இவங்க புஸ்தகத்துல அந்த இப்னு அரபி சொன்னாரு, இந்த கிறுக்கன் சொன்னாரு, ஆதார் கார்டு திரியிறாங்க மரகண்டு போய். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மஸலி வ மஸலல் அன்பியா, எனக்கும் மற்ற நபிமார்களுக்கும் நான் ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களை விளக்குகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு உதாரணம் சொல்லி விளக்குகிறேன். எப்படின்னு கேட்டா, கமஸலி ரஜுலின், ஒரு மனுஷன் பனா பைத்தன், ஒரு வீட்டை கட்டுகிறான், ஒரு மாளிகையை கட்டுகிறான். ஃபஅஹ்ஸனஹு, ரொம்ப அழகுற அதை அமைக்கிறான். அஜ்மலஹு, ரொம்ப கவர்ச்சியாக என்ன செய்யறான், அதை உண்டாக்குறான். ஒரு கட்டடத்தை கட்டினா அவ்வளவு சூப்பரா நினைஞ்சிடறான். அந்த கட்டணம் அவ்வளவு நல்லா இருக்கிறது. கட்டுனா இல்லா மூதிய லபினா, ஒரு செங்கல் வைக்கிற இடத்தை தவிர எல்லாம் கரெக்டா இருக்கிறது. பார்த்தா கட்டடம் சூப்பரா இருக்கிறது. ஒரு பூனைக்குட்டி போற அளவுக்கு ஓட்ட இருக்குது. செங்கல் வைக்கிற இடம் அதானே, ஒரு செங்கல் வைக்கிற இடத்துல பூனைக்குட்டி போயிரும்ல. கட்டடத்தை நல்லா கட்டிவிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு ஓட்டை வச்சு வச்சிருக்கான், அதுல ஒரு பூனைக்குட்டி போயிடும். அப்ப என்ன செய்யறாங்க, நம்ம மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்ன அற்புதமான கட்டடம், இப்படி பார்த்துட்டே வர்றாங்களா, ஓட்ட தெரியுது. மற்றதெல்லாம் பார்த்து ரசிக்கிட்டே வர்றாங்க. வந்து அவங்க கண்ணுக்கு என்ன செய்யுது, அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜஅலன் நாசு யதூன பிஹி, சுத்தி சுத்தி வர்றாங்க. யாஜபூன, அதை பார்த்து வியப்படைகிறார்கள், ஆஹா என்ன கட்டடம் என்று. அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஒரு கல், இந்த இடத்துல ஒரு செங்கலை வச்சா சூப்பருக்கு சூப்பர் அப்படி பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு, இது மட்டும் இல்லாம இருந்தா எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படி பேசிக் கொள்கிறார்கள். இதை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அனல் லபினா, நான் தான் அந்த ஒரு செங்கல், அந்த ஒண்ணுக்கு தான் இடம் இருந்துச்சு. எல்லா நபிமார்களையும் அனுப்புனது கட்டடம் கட்டுற மாதிரி, ஒவ்வொரு நபியும் ஒரு செங்கல், செங்கலுக்கு மேல செங்கல் எல்லாம் வச்சுட்டு, ஒரு செங்கல் காலியா இருந்துச்சு, ஒண்ணுதான் காலியா இருந்துச்சு. மேற்கொண்டு வந்தா குப்பை கூட எல்லாம் கொண்டு போடணும், வைக்கிறதுக்காக ஒண்ணுதான் இடம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனல் லபினா, நான் தான் அந்த செங்கல். ஆனா ஹாத்தமு நபியின், நான் தான் நபிமார்களுக்கு இறுதி. இந்த ஹாத்தமு நபியினுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த கிறுக்கைங்க நோட்டீஸ் போட்டு இப்னு அரபி சொன்னா அவன் சொன்னான்னு நோட்டீஸ் போட்டு தெரியுறாங்க. ஹாத்தமு நபியினுக்கு ஹாத்தமு நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் என்ன சொல்றாங்க, கட்டிடத்தில் ஒரு செங்கல் வைக்கத்தான் இடம் இருந்தது, அது வச்சா நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என்னை கொண்டு அல்லாஹ் வச்சுட்டான், சூப்பரான கட்டடம் அமைந்து விட்டது, நான் தான்